வணக்கம். இந்த வார வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் மக்களவை தேர்தலை நடத்தி முடித்த பிறகு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ அவர்கள். நிறையவே கேள்விகள் உங்களுக்கும் இருக்கின்றன, எனக்கும் இருக்கின்றன. பயணிக்கலாம். வணக்கம் சொல்லி வணக்கம். ஸோ ஒரு தேர்தலை நடத்தி முடிச்சிருக்கிறீங்க, மக்களவை தேர்தலை எப்படி உணர்றீங்க? வெற்றிகரமாக இதை நடத்தி முடித்தி இருக்கிறது தமிழக தேர்தல் ஆணையங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? ஆமாம், இது கண்டிப்பாக நம்ம சொல்லலாம், வெற்றிகரமாகவே நம்ம முடிச்சிருக்கிறோம். ஏன்னா நம்ம எதிர்பார்க்க அளவுக்கு ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்திருக்குது. அப்புறம் வன்முறை அந்த மாதிரி சம்பவம்லாம் இங்கேருந்து நமக்கு ரிப்போர்ட்டட் இல்லை, இருந்தால் கூட ரொம்ப லோ லெவலில் தான் இருக்கிறது. அந்த மாதிரி இவிஎம் விவிபேட் இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் தான் விவிபேட் இவ்வளோலாம் நம்ம யூஸ் பண்ணோம். இத்தனை பேருக்கு நம்ம ட்ரைனிங் எல்லாம் மினிமம் சோ மெனி ரவுண்ட்ஸ்லேயே கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நல்லபடியாக தான் முடிச்சிருக்கோம், அது சொல்லலாம். பட் பரவலாக வந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் நான் ஒன்றா கேட்குறேன். இந்த வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறத குறித்து பேசுகின்ற பொழுது கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு இந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது பரவலாக அப்படிங்கிறத ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ வாக்கு சதவீதம் குறைந்ததற்கு தேர்தல் ஆணையம் பொறுப்பேற்றுக் கொள்ளுமா, பொறுப்பேற்க வேண்டாமா? அப்படி நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. இப்போது சாதாரணமாக பார்த்தா அசம்பிளி எலெக்ஷன் இருக்கும்போது எப்போவுமே நமக்கு கொஞ்சம் இது போலிங் பர்சன்டேஜ் நமக்கு கூடும். இந்த வாட்டியும் நம்ம பார்க்கும்போது 71% நமக்கு எம்பி எலெக்ஷனுக்கு, இது ஜெனரல் எலெக்ஷன் லோக்சபாவுக்கு வந்திருக்கு 71.87, கிட்டத்தட்ட 72%. அசம்பிளி பை எலெக்ஷன் இதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 75% வந்திருக்கு. ஸோ ஒரு சின்ன குறுக்கீடு, நான் இந்த கம்பேரிசன் வைத்தது மக்களவை தேர்தல் கம்பேரிசன் தான் வைத்தேன், ஒப்பிட்டு தான் வைத்தேன். நீங்க 2014ஆம் ஆண்டு லோக்சபா எலெக்ஷன் மக்களவை தேர்தலையும் 2009 மக்களவை தேர்தலையும் ஒப்பிட்டு நீங்க சொல்லலாம், ரிப்போர்ட்ஸும் உங்ககிட்ட இருக்கும். ஆமா, அதுவும் பார்க்கும்போது 2014க்கு இப்போக்கு ஒரு 1.5% கிட்டத்தட்ட வித்தியாசம் இருக்கிறது, கம்மியா இருக்கிறது, குறைஞ்சிருக்கு. பட் வாக்காளர்கள் அதிகரிச்சு வாக்காளர்கள் பட் அது கம்பேரிசன் நம்ம பண்ணும்போது பர்சன்டேஜ் வைஸ் கம்பேர் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா இதுலயும் பர்சன்டேஜ் அதுலயும் பர்சன்டேஜ் தான் வரும். ஸோ 1.5% கிட்டத்தட்ட கம்மியா இருக்கு, அதை நம்ம சொல்லலாம். பட் அதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கலாம். ஸோ இப்போ அதெல்லாம் நான் எலாபரேட் பண்ண முடியாது. சாதாரணமா நம்ம ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னாக்க கண்டினியூஸ் லீவ் இருக்குது, அதனால நிறைய பேர் நம்ம நம்ம வெளி இதுக்கு போடலாமா, இங்கே இருந்துட்டு ஓட் போடலாமா, அது ஒரு மேஜர் ரீசன் இருக்கும் சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. பட் அது மட்டும் நம்ம கிளியர் கட்டா நம்ம எலெக்ஷன் கமிஷன் சார்பா அது சொல்ல முடியாது. ஒன் ஆஃப் த ரீசன் இது இருக்கலாம். இதை தாண்டி பல பகுதிகளில் இருந்து வந்த விமர்சனங்களையும் ஐயங்களையும் தொடர்ச்சியா செய்தியாளர்கள் 2 நாளா கேட்டுட்டு இருக்காங்க, நீங்களும் பதில் சொல்லிட்டு இருக்கிறீங்க. பல பகுதிகளில் வாக்கு இயந்திரங்களில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக 1 மணி நேரம், 2 மணி நேரம், 4 மணி நேரம் வாக்கு தாமதம் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. சில குறிப்பிட்ட பகுதியில் குறிப்பாக அமமுகவுடைய பொத்தான் வேலை செய்யலை அப்படிங்கிற பிரச்சனையை பார்க்குறோம். ராமநாதபுரத்தில் திமுக கூட்டணி சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் சொல்கிறாரு, எந்த பொத்தானை அமைக்கினாலும் பாஜகவிற்கு தாமரைக்கு வாக்கு விடுற மாதிரி சில பிரச்சனை இருந்துச்சு அப்படிங்கிறாரு. ஸோ இது மாதிரியான புகார்களை ஜஸ்ட் லைக் ஆஸ் யூஷுவல் வரக்கூடிய புகார்கள் தான் தள்ளிட முடியுமா? ஏன்னா பல இடங்களில் வாக்கு இயந்திரங்கள் வேலை செய்யலைங்கிறத கண்கூடாக ஆதாரப்பூர்வமாக நம்மால் பார்க்க முடியும். குறிப்பா அந்த அமமுகவிற்கான பொத்தான் இல்லைங்கிறதெல்லாம் நியூஸ் 18 தமிழ்நாடு பிரத்யேகமாக அதை புகைப்பட ஆதாரங்களோடு உங்களிடம் கேள்வி எழுப்பியிருந்தது ஏற்கனவே. ஸோ இதற்கு யார் காரணம்? இதெல்லாம் சரி செஞ்சிருக்கணும்ல. நீங்க ஒரு சொன்னீங்க ராமநாதபுரத்திலே இது மாதிரி எந்த இது பட்டன் போட்டா ஒரு கட்சிக்கு போகுது, அது ஒரு டோட்டலி பெஸ்ட்லெஸ் ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லலாம். ஏன்னா த்ரூ அவுட் த எலெக்ஷன் டைம் நமக்கு இந்த கம்ப்ளைண்ட் வரல, அது இன்னைக்கு தான் ஒரு சில யாரும் நம்ம கிட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தா அப்போவே நம்ம சொல்லியிருக்கணும். அப்புறம் இதெல்லாம் மார்க் போல் பண்ணும்போது எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் இருப்பாங்க, அதெல்லாம் இஜிலி நம்ம கண்டுபிடிக்கலாம். இது மட்டும் இல்லை, ஒரு ஃபாஸ்ட் லெவல் செக்கிங் பண்ணும்போது அதுலேயும் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருப்பாங்க. நம்ம கேண்டிடேட் செட்டிங் பண்ணுறோம் 1 by 1, நம்ம இது பேர் இது சின்னம் இதெல்லாம் அது பண்ணும்போது அப்போவும் நம்ம பார்ப்போம். அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய அதில் எல்லாமே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்களோட ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே சுத்தமாக இல்லை. ஏதோ ஒரு நீங்க சொன்னீங்க இது பட்டன் பிரேஸ் பண்ண முடியல, அதுவும் நம்ம செக் பண்ணணும் உண்மையில அது பட்டன் பிரேஸ் பண்ண முடியலையா. ஏன்னா காலையில மாக் போல் பண்ணி தான் அது இல்ல, பட் காலையில பண்ணும்போது மாக் போல் போட்டு தான் அது யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ மாக் போல் யூஸ் பண்ணும்போது அது கரெக்டா இருந்தா அது கரெக்டா தான் இருக்கிறதுக்கு இது இருக்கு. சப்போஸ் மிஸ்டேக் லெட்டர் டெவலப் ஆயிடுச்சுனாக்க அந்த இவிஎம் மெஷின் நம்ம செப்பரேட்டா வைப்போம், அந்த விவிபேட் செப்பரேட்டா வைப்போம், இன்னொரு இவிஎம் விவிபேட் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ரெண்டோட நம்பர் சேர்த்துட்டு, ஏன்னா அந்த நம்பர் எல்லாம் எங்கேயுமே போகாது. ஈவன் ஒரு இவிஎம் மெஷின் ஃபுல்லி டிஸ்ஃபங்க்ஷனல் ஆயிடுச்சுன்னா கூட
அதில் இருக்கிற ஓட் அப்படி தான் இருக்கும். ஓகே. அதனால அது நம்ம சேர்த்து கவுண்ட் பண்ணும்போது கரெக்ட் ஃபிகர் தான் வரும். மூன்றாவது நீங்கள் சொன்னீங்க இது நிறைய நம்ம மெஷினில் ப்ராப்ளம் எல்லாம் வருது, ரிப்பேர் எல்லாம் வருது. அது இப்போது கிட்டத்தட்ட ஒரு 1 lakh நம்ம இவிஎம் யூஸ் பண்ணுறோம். ஒரு சில இடத்துல 2-3 அது பேலட் யூனிட் அதில் இருக்கும். ஏன்னா கேண்டிடேட் 16க்கு மேலே இருந்தால் அது பண்ணுவோம். ஸோ அதனால ஒரு இயூ நம்ம சியூ கண்ட்ரோல் யூனிட் சேஞ்ச் பண்ணும்போது ஒருவேளை நம்ம 2 பேலட் யூனிட் அது கூட இருந்தால் அதுவும் சேஞ்ச் பண்ண முடியும் சில நேரம். இது மாதிரி பார்க்கும்போது நம்ம ஸ்டேட்ல ஃபிகர்ஸ் என்ன சொல்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப கம்மி தான். கண்ட்ரோல் யூனிட் நம்ம மொத்தமாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம் 269. ஓகே. நம்ம யூஸ் பண்ணுற எவ்வளோ 88,311. ஸோ அது பார்க்கும்போது இவ்வளோ ஒரு லார்ஜ் நம்பர்ல பழுதான விழுக்காடுகள் குறைவு தாங்க. அது ஆமா, இது கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப குறைவு தான். அதனால இது நம்ம ஒரு சக்சஸ் தான் சொல்லலாம். பல இடங்களும் வந்து இன்னொரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது, சில திரைத்துறை பிரபலமானவர்களே இந்த குற்றச்சாட்டை வச்சாங்க. ஓட்டர் ஐடி கார்டு எங்ககிட்ட இருக்குது, என் வீட்டில் என் மனைவியால் வாக்கு செலுத்த முடியுது, என்னால் வாக்கு செலுத்த முடியல. காரணம் வாக்காளர் பட்டியலில் பேர் இல்லைங்கிறாங்க. நான் அதே விலாசத்தில் இருக்கிறேன், அதே அட்ரஸில் இருக்கிறேன், எந்த அட்ரஸும் சேஞ்ச் பண்ணல, ஓட்டர் ஐடி இருக்குது, என் வீட்டில் இருக்கிற என் மனைவியால் வாக்கு செலுத்த முடியுது, என்னால் வாக்கு செலுத்த முடியலன்னு சொன்னால் வாக்காளர் பட்டியலில் என் பேர் இல்லாமல் போனதுக்கு யார் காரணம் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது பல இடங்களும் இந்த கேள்வி எதிரொலிச்சுது. இதை திட்டமிட்டே செய்துவிட்டார்கள் என்ற குற்றச்சாட்டுலாம் சில பகுதியிலேருந்து வந்துச்சு. நான் அதெல்லாம் எங்கேன்னு பின்னாடி சொல்கிறேன். இந்த வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாமல் போனதற்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்வது? இது பாருங்க, இப்போ ஃபார்ம் 7 கொடுத்துட்டு நம்ம ஒரு வாக்காளர் அப்சென்ட் இல்லைனாக்க ஷிஃப்டட் இல்லைனாக்க டெட், இந்த 3 முறையில் நம்ம டிலீட் பண்ணுறோம். ஓகே. இப்போ நம்ம பிஎல்ஓ ஒவ்வொரு இதுக்கு போலிங் பூத்துக்கு நம்ம ஒரு பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்கூல் டீச்சர் இல்லைனா ஒரு நூன் மில் ஒர்க்கர் இல்லைனாக்க ஒரு கார்பரேஷனோட ஒரு 4th லெவல் ஏதோ ஒரு எம்ப்ளாயி, அந்த மாதிரி தான் பூத் லெவல் ஆஃபீஸர் ஜென்ரலாக சென்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்கிறேன் இவங்க இருப்பாங்க. சப்போஸ் ஒரு ஃபார்ம் 7 யாரோ கொடுக்குறாங்க, ஒரு சில நேரத்தில் என்ன ஆகுனாக்க திட்டமிட்டு கூட யார் நீங்கள் இப்போ சொல்கிறீங்க யார் ஒரு கொடுத்துருக்காங்கனாக்க இவங்க போயிட்டு அதை செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் போகிறாங்க, ட்வைஸ் போகிறாங்க, அது ஆக்சுவலாக யாருமே இல்லை, அந்த மாதிரி ஒரு சம்பவம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் லார்ஜ் ஸ்கேல் நம்ம அந்த மாதிரி ஒரு திட்டமிட்டு ஒரு 1000% இது பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ரிப்போர்ட் நம்மகிட்ட வருது இல்லை. வந்திருக்கு அப்படி ஒரு ரிப்போர்ட், அதனால தான் இல்லை அது கன்னியாகுமரியில் வந்திருக்கு. கன்னியாகுமரி அது நம்ம ஸ்பெசிஃபிக் இன்வெஸ்டிகேஷனுக்கு அனுப்பிச்சிருக்கோம். இல்லை ஏன்னா அது ஒரு லார்ஜ் நம்பர் வந்திருக்கு. எவ்வளோ பேருக்கு அப்படி இல்லைன்னு உங்ககிட்ட அது தொடர்பாக ரிப்போர்ட்ஸ் இருக்கு? இல்லை அது அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள் 1000 சொல்கிறாங்க, ஒரு ஆள் 10,000 சொல்கிறாங்க. பட் அதுவும் கன்னியாகுமரி இப்படி ஒரு பகுதி சொல்லும்போது நம்ம ஒண்ணுமே கரெக்டா நம்ம, ஏன்னா நேற்று களத்தில இருந்து மக்கள் பேசிய பொழுது நான் குறிப்பிடுவதற்கு மன்னிக்கணும், இதுல வந்து மக்கள் களத்திலிருந்து பேசிய பொழுது நாங்க அதை நேரில் எடுத்தோம் நியூஸ் 18ல. அந்த ஒக்கி புயல் பாதிக்கப்பட்ட பகுதியெல்லாம் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு இல்லை என்பதை அங்கு சான்றோடு நிரூபிக்க முடிஞ்சது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வரக்கூடிய செய்திகள், தொலைபேசி அழைப்புகள், கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு வரக்கூடிய செய்திகளில் கிட்டத்தட்ட 50,000 ஓட்ஸ் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிறுபான்மையினருடைய சமூகத்தில் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் வாக்காளர் பெயர் பட்டியலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன, இது திட்டமிட்டே செய்யப்பட்டது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இன்ன பிற கட்சியினம். நமக்கு சான்றாக சில ஆயிரக்கணக்கானவருடைய வாக்குகள் செலுத்த முடியவில்லைங்கிற எக்ஸாம்பிள்ஸ் நம்மகிட்ட கிடைச்சிருக்குது எவிடன்ஸோட. அப்போ இது எப்படி சாத்தியமாகுது? அப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும், அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் அது நீக்கப்படுகிறது என்ற ஒரு ஐயத்தை, அதுக்கான ஒரு வலு சேர்க்கிற மாதிரி இல்லையா இது? இல்லை இப்போ பாருங்க, இந்த நியூஸ் எல்லாம் நமக்கு முன்னாடி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு நவம்பர் மாதத்துல அக்டோபர் மாதத்துல ஒரு 8 முகாம் நம்ம ஸ்பெஷலாக நடத்திருந்தோம். கடைசியில் பிப்ரவரி மாதத்துல 23, 24 இந்த முகாம்லாம் நடத்திருந்தோம். எலெக்ஷன் அனௌன்ஸ் ஆகிறது நமக்கு March 10. நிறைய நம்ம விழிப்புணர்வு எல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறோம். இது வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேரில் இருக்கிறதா, NVSல பாருங்கள், 1950 பாருங்கள், இதெல்லாம் நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு லார்ஜ் ஸ்கேல் டிலீட் ஆகிருந்தால் கண்டிப்பாக இவங்கெல்லாம் அது பார்த்துட்டு நம்மகிட்ட ரிப்போர்ட் வந்துடலாம். ஏன்னா எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம். நீங்கள்லாம் போயிட்டு அந்த பூத் லெவல் ஏஜென்ட் சொல்லுவோம், நீங்கள்லாம் அந்தந்த பொல்லிங் பூத்தில் பாருங்கள், ஏதோ ஒரு இது பேரெல்லாம் டிலீட் ஆகிடுச்சா நம்மகிட்ட ரிப்போர்ட் கொடுத்தா நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் அப்போ நமக்கு வரதே இல்லை. லாஸ்ட் மூமெண்ட் ஆஃப் த எலெக்ஷனில் வரும்போது, அதுவும் கன்னியாகுமரி மாவட்டம் அப்படி ஒரு சொல்லும்போது நம்ம ஒரு ஆக்ஷன் இப்போ, அதனால நம்ம இப்போ கலெக்டருக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன நம்ம ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்கோம் என்கொயரி பண்ணுறதுக்கு. எந்த பகுதியில் இல்லைனா எந்த பொல்லிங் ஸ்டேஷனில் அந்த மாதிரி நிறைய இருக்குதா நீங்கள் செக் பண்ணிங்க. ஏன்னா லோக்கல் லெவல்லையும் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, நாங்கள் இந்த பொல்லிங் ஸ்டேஷனுக்கு போகும்போது நம்ம பேர் இல்லை,
அது மாதிரி ஒரு சில போலிங் ஸ்டேஷன் நீங்க எடுத்துட்டு நம்மகிட்ட டீடைல் ரிப்போர்ட் கொடுங்க. இப்போ இன்னைக்கே நம்ம ஆர்டர் கொடுத்துருக்கோம். இது கொஞ்சம் நம்ம முன்னாடி ஆக்சுவலா சொல்லியிருந்தா கண்டிப்பா நம்ம அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி இது ஒரு சப்போஸ் ஒரு யாரு ஒருவேளை இந்த இன்வெஸ்டிகேஷன்ல அது உண்மை என்று தெரிய வந்தால் அவர்களுக்கு மீண்டும் அங்கே வாக்கு செலுத்தக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா? சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்குதா? இல்ல இப்போ ஏன்னா வாக்கு இதெல்லாம் முடிஞ்சு ஓகே, இப்போ சப்போஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு அவங்களோட பேரை திருப்பி நம்ம சேர்க்கலாம். அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லணும். மீனவர்கள் பெரும்பாலும் அவங்க கிட்ட நாங்க இது தொடர்பா பேசணும். நியூஸ் 18 தமிழ்நாடு அவர்கிட்ட பேசியபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க தங்கு மீன்பிடித்தல் என்ற தொழில ஈடுபடக்கூடியவங்க, போனோம்னா 3 மாசம் அந்த மாதிரி போயிடுவோம், கடல்ல ஆழ்கடல்ல இருப்போம், ஸோ வேற பகுதியில் போய் மீன் பிடிப்போம். பட் எங்களுடைய பூர்வீகம், நாங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாம் அந்த கிராமம் தான், எங்க வீடு அங்கதான் இருக்குது, எங்க குடும்பம் அங்க இருக்குது, எங்க மனைவி அங்க இருக்கிறாங்க. இப்படி சொல்லுகின்ற பொழுது அதே ஊர்ல ஒரு வீட்டுல ஒரு மனைவிக்கு வாக்கு இருக்குது, கணவருக்கு வாக்கு இல்லை என்பது போன்ற பிரச்சனை எல்லாம் கூட இருக்குது. அப்போ இது ஒரு குறிப்பிட்ட பகுதியில அல்லது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு எதிராக வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் என்ற ஒரு தோற்றத்தை இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் இது நடைபெறுவது அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடவடிக்கை எடுப்போம். ஏன்னா எலெக்ஷன் கமிஷனோட சுத்தமாவே இது நோக்கம் இல்லை, யாருக்கு ஒரு டிலீட் பண்ணலாம் இது அதனால தான் இவ்வளவு ஓப்பன் முறையில் இவ்வளவு முகாமில் நம்ம வச்சிருக்கிறோம். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ஏஜென்ட்ஸும் அங்கே வருவாங்க. அவங்க ஒருவளுக்கு லோக்கல் பர்சன்ஸ், ஏன்னா நம்ம அரசு அலுவலர் வேற ஏதோ ஊர்லேருந்து போயிட்டு அங்கே வேலை பார்த்துருக்கலாம். பட் சாதாரணமாக பார்க்கும்போது ஒரு பார்ட்டி ஏஜென்ட் எப்போவுமே அங்கே தான் இருப்பாங்க. ஸோ அவங்க தெரியும் இந்த ஸ்ட்ரீட்லேருந்து இவங்களோட பேர் இல்லை, இந்த ஸ்ட்ரீட்லேருந்து இதெல்லாம் நம்மக்கிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இது வருது. ஆனால் இனிமேலே கூட நம்ம கலெக்டர் இதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக அதை பார்த்துட்டு நம்மகிட்ட எப்படி நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களோ ஸ்ட்ராங்கா நடவடிக்கை கண்டிப்பாக. அதை தாண்டி நம்ம பார்த்தோம், வெளியூர்களில் இருக்கக்கூடியவர்கள் அது விடுமுறை ஒரு காரணம், வாக்களிப்பதற்காகவும் செல்கிறார்கள், அவர்களுக்கு போதிய பேருந்து வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிற புகாரும் அந்த காட்சிகளை நம்ம பார்க்கின்ற பொழுது இது ஸ்டேட் கவர்மெண்டோட ஒர்க் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, இதில் தேர்தல் ஆணையம் ஏதேனும் செய்திருக்க கூடுமா, அல்லது நான் அஃபிஷியலாக கேட்குறேன், உங்களுக்கு அதுக்கான ஸ்பேஸ் இருக்குதா, அல்லது அவர்கள் வாக்களிப்பதற்கு ஊர்களுக்கு போய் சேருவதற்கான கூடுதல் விழிப்புணர்வையோ அல்லது சட்ட ரீதியிலாகவோ நிர்வாக ரீதியிலாகவோ ஏதேனும் உங்களால் எடுத்துருக்க முடியுமா? ஓகே, இதில் 2 பகுதி இருக்கு இந்த கொஸ்டினில். நம்பர் 1 என்னன்னா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட். டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து லீவில் இருந்தால் அவங்க ஒரு அசஸ் பண்ணுவாங்க ஸ்பெஷல் பஸ்ஸஸ் எல்லாம். ஏன்னா இப்போ இதெல்லாம் பார்த்தா ஒரு கண்டினியூஸாக ஒரு 5 days ஹாலிடே இருக்கு. நீங்கள் புதன் கிழமையிலேருந்து பார்த்துட்டு சாட்டர்டே சண்டே இதெல்லாம் பார்க்கும்போது 5 days, குட் ஃப்ரைடே இதெல்லாம் சேர்த்துட்டு அப்புறம் வாக்காளர் நம்ம அன்னைக்கு இது வாக்கு அன்னைக்கு நம்ம ஒரு இது லீவ் கொடுக்குறோம். அதனால இது ஜனங்களுக்கு ஒரு ஃப்ரீ ரைட்ஸ் இருக்கு. அவங்க அது ஹாலிடே என்ஜாய்மெண்ட்க்கு பண்ணுறாங்களா இது பண்ணுறாங்க, இட் இஸ் அப் டு தெம். ஸோ எப்போவுமே டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் தான் இதுக்கு பார்ப்பாங்க. பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா பஸ்ஸஸ் எல்லாம் போடுவாங்க, பொங்கலில் போடுவாங்க, இந்த மாதிரி 5 days 4 days வந்துச்சுன்னா போடுவாங்க. அதுவும் நான் டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி கிட்டையும் பேசியிருந்தேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா அவங்களும் போட்டிருக்காங்க. பார்த்துருக்காங்க. ஏன்னா சமீப காலமா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பொங்கல் தீபாவளியை முன்னிட்டெல்லாம் விடக்கூடிய அந்த சிறப்பு பேருந்துகளை இவ்வளவு ரஷ் இருந்ததே இல்லை. நம்ம வெளிப்படையா பேசணும்னா சிறப்பாகவே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க போக்குவரத்து துறை. நிறைய கவுண்டர்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. பொங்கலுக்கு இவ்வளவு ரஷ் இல்லை. இன்னும் சொல்ல போனா பல பஸ்ல பேருந்துகளை 4 பேர் 5 பேர் அவ்வளவு ஃப்ரீயாலாம் போனாங்க. அவ்வளவு பேருந்துகள் சென்னையில இருந்து இவ்வளவு ரஷ்ஷை நம்மளால செய்திகளில் பார்க்க முடியல. பட் இன்னைக்கு அது நடந்திருக்குது என்று சொல்லின்ற பொழுது நிறைய தௌசண்ட்ஸ் மேல நம்ம ஸ்பெஷல் பேருந்துகள் கொடுத்திருந்தாங்கன்னு சொன்ன பிறகும் இது நடந்திருக்குது அப்படின்னு சொல்லின்ற பொழுது இதற்கு யார் பொறுப்பெடுத்துக் கொள்ளணும்னு நினைக்கிறீங்க? பொறுப்பு இருக்குன்னா அது நம்ம இப்போ டிரான்ஸ்போர்ட் தான் பார்த்துக்கணும் அந்த மாதிரி சொன்னால் நம்ம இது இருக்காது. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னாக்க டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் எப்பவுமே ஒரு ஜென்ரலாக இந்த மாதிரி கண்டினியூஸ் லீவில் இருக்கும்போது கூடுதலாக பஸ் எல்லாம் போடுவாங்க. வேலூர் தேர்தல், மக்களவை தேர்தல் நிறுத்தப்பட்டது அப்படிங்கிறது ஒரு கேள்வி திருப்பி வருது. ஒரு சாதாரண ஒப்பீட்டை வைத்து சில அரசியல் கட்சி தலைவர்கள் கேட்குறாங்க, ஒரு தேர்வில் ஒரு மாணவன் காப்பி அடிக்கிறான், பிட் அடிக்கிறாங்கிறதுக்காக தேர்வே நீங்கள் ரத்து செய்றீங்கன்னு சொன்னால் தேர்வுக்காக கடினமாக படித்து பரீட்சை எழுத வந்த நாங்கள் யார் அப்படிங்கிற கேள்வி வருது. நீங்கள் யாரோ ஒரு சிலர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்காக தேர்தல் ஆணையம் ஒரு தேர்தலே ரத்து செய்து அப்படின்னு சொன்னால் அங்கே சுயேட்சைகள் பலர் போட்டிட்டு இருப்பாங்க. கட்டுத்தொகையை கட்டுவதற்கு நீங்கள் டெபாசிட் பண்ணுறதுக்கே பணம் இல்லாமல் சிரமப்பட்ட சுயேட்சைகள் இருக்கிறாங்க, சிறிய கட்சிகள் இருக்கிறாங்க. இவர்கள் இதுவரை செலவழித்த அந்த பணம் இருக்கு இல்லையா, அதை தேர்தல் ஆணையம் திருப்பி கொடுக்குமா? இது ஆக்சுவலாக ஹைகோர்ட் வரைக்கும் இந்த கேஸ் போயிட்டு ஹைகோர்ட்ல அது டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் எல்லா வகையான ரிப்போர்ட்டெல்லாம் வாங்கியிருந்தாங்க. டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், சிஇஓஸ் ரிப்போர்ட், அப்சர்வர்ஸ் ரிப்போர்ட், ஸ்பெஷல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்ஸ் ரிப்போர்ட், அதெல்லாம் வச்சுட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அவங்க ஏபிசி இந்த மாதிரி இது இருக்கலாம், சரி கேண்டிடேட் இது பண்ணலாமா, பட் கேண்டிடேட் டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக அது சட்டத்தில் ரொம்ப கிளியராக இருக்கு.
இப்போ எலெக்ஷன் கமிஷன் திடீர்னு ஏதோ ஒரு பண்ணிட்டு ஒரு இவருக்கு டிஸ்குவாலிஃபை பண்றோம் சொல்லிட்டும் அது எனக்கு தெரிஞ்ச ஒரு வழிமுறை இல்லை. ஏன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் இஸ் வெரி கிளியர்லி மென்ஷன்ட் ஹூ இஸ் குவாலிஃபைட் டு பி a candidate, who is not qualified. ஸோ அது ஒரு பக்கம். செகண்ட், அது ஒரு ஓவரால் எலெக்ஷன் அது போயிட்டு இருக்குது, பணம் இது டிஸ்ட்ரிபியூஷன்ல எப்படி போயிருக்குது அதெல்லாம் ஓவரால் பார்த்து தான் எலெக்ஷன் கமிஷன்ல இது ஒரு விசியேட்டட் ஆயிடுச்சு, the poll process has been vitiated அது சொல்லிட்டு that means the entire process looks to be vitiated. அதுல கூட என்ன சந்தேகம் திருப்பி வருதுன்னா, மார்ச் 30ஆம் தேதி வேலூர்ல பணம் கைப்பற்றப்படுகிறது என்ற ஒரு செய்தி வருகிறது. நீங்க தேர்தலை ரத்து செய்யறது வந்து ஏப்ரல் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு, நீங்க ஒரு தினம் முன்பாக தேர்தல் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வருகிறது. அப்போ இந்த மார்ச் 30ஆம் தேதியிலிருந்து இந்த 16 நாள் காலகட்டம் இருக்குல்ல, இந்த 16 நாளுக்கு முன்பாகவே அதை சொல்லியிருந்தா கூட மற்ற கட்சி வேட்பாளர்கள் இந்த 16 நாள் அவருடைய செலவினங்கள், அவருடைய உடல் உழைப்பு உள்ளிட்டவற்றை அவங்க வந்து தவிர்த்திருக்க முடியும். அப்போ இந்த நட்டத்திற்கு, இந்த இழப்பிற்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி திருப்பி திருப்பி வைக்கப்படுகிறது. ராதாகிருஷ்ணன் நகர் இடைத்தேர்தலின் பொழுதும் தேர்தலுக்கு முன்தினம் தான் வந்து ஒரு நாள் முன்பாக தேர்தல் ரத்து செய்யப்படுகிறது. அப்போ இது திட்டமிட்டே செய்யப்படுகிறது தமிழகத்தில் மட்டும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையத்தை நோக்கி தொடர்ச்சியாக வைக்கிறாங்க. இல்லை, இதில் பாருங்க, இட் இஸ் நாட் ஸோ ஈஸி அட் இட் லுக்ஸ் டு பி, பிகாஸ் நம்ம ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. We have rule of law implemented through our courts of justice. So when the election commission அவங்க ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கணும்னாக்க இந்த ஆதாரம் கிளியர் கட்டாக வாங்கிட்டு தான் ஏதோ ஒரு முடிவுக்கு வர முடியும். ஒரு சைட்ல டிஓ கொடுக்குறாங்க, அது ஒரு எஃப்ஐஆர் லான்ச் பண்ணுறதுக்கு அவங்க மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போயிட்டு வாங்கணும், அதுக்கு ஒரு 1-2 நாள் ஆகும். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அவங்களோட ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, ஒரு டக்குனையும் ஏதோ ஒரு சொல்ல முடியாது, அதெல்லாம் கிளியர் கட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், ஸ்டேட்மெண்ட் வாங்கணும், அதெல்லாம் பண்ணி அவங்களுடைய எப்படி எப்படி ப்ரொசீஜர் இருக்குமோ அதுக்கு ஒரு நம்பர் ஆஃப் டேஸ் அவங்க வாங்கலாம். அப்புறம் இதுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் இருக்கிறாங்க, ஸ்பெஷல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் இருக்கிறாங்க, சிஇஓ இருக்கிறாங்க. ஸோ இவங்க காரணம். ஆமா, கண்டிப்பா. ஏன்னா இதெல்லாம் இவ்வளவு பேருக்கிட்ட இருந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, அதுவும் இப்போ எலெக்ஷன் ஆல்ரெடி ஸ்டார்டட் 11th of April இருந்து எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் இவ்வளோ இந்தியா அளவில் ஒரு எலெக்ஷன் நடத்தும் போதும் இது ஒரு இஷ்யூ போகுது. இந்த இந்திய அளவில் எலெக்ஷன் நடத்துன்னு சொல்லின பொழுதுதான் 2016 தஞ்சை அரவக்குறிச்சி பொதுத் தேர்தலின் பொழுது, சட்டப்பேரவை பொதுத் தேர்தலின் போது தஞ்சையும் அரவக்குறிச்சியும் இங்கே தேர்தல் நிறுத்தப்படுகிறது. யார் மீது குற்றம் சாட்டி தேர்தல் நிறுத்தப்படுகிறதோ அவர்களே மீண்டும் போட்டியிட்டார்கள், அவர்கள் மீண்டும் வெற்றியும் பெற்றார்கள். அது ஒரு பக்கம். ராதாகிருஷ்ணன் நகர் இடைத்தேர்தலின் பொழுதும் இதே மாதிரி தேர்தல் நிறுத்தப்பட்டது. யார் மீது குற்றம் சாட்டி தேர்தல் நிறுத்தப்பட்டதோ அவரே மீண்டும் போட்டியிட்டு அனுமதிக்கப்பட்டார், அவர் தான் இப்பொழுது வெற்றி பெற்றிருக்கிறார். இப்போ வெள்ளூர்ல இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் பணம் கொடுக்கப்படவில்லை என்று புரிந்து கொள்ள முடியுமா? இல்ல, நான் அதை சொல்ல முடியாது. பட் என்னன்னா, ஒரு ஜெனரல் அசஸ்மெண்ட்டும் இருக்கிறது. அது டிஓஸ் ரிப்போர்ட், சிஇஓஸ் ரிப்போர்ட், அப்புறம் பாஸ்ட் அப்சர்வர்ஸ் எல்லாம் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வச்சுட்டு எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு முடிவுக்கு வராங்க. இது ஒரு தமிழ்நாடு இஸ் ஏ எக்ஸ்பெண்டிச்சர் சென்சிட்டிவ் ஸ்டேட் சொல்லி சொல்றாங்க. அதனால தான் இந்த ஸ்டேட்ல நம்ம ஒரு பார்லிமெண்டரி கான்ஸ்டிட்யூன்சிக்கு 2 அப்சர்வர் போடுறாங்க. அப்போ அதுல கிளியர் கட்டா ஒரு வருதுன்னாக்க இங்கே ஒரு காஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரீ ஃபேர் எலெக்ஷன் நடத்தணும். பட் அதை செஞ்சிருக்கிறோமா அப்படிங்கிற கேள்வி. ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் என்று நீங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்துறதுனால நான் கேட்கிறேன். ராதாகிருஷ்ணன் நகர் இடைத்தேர்தலின் பொழுது தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. ரத்து செய்யப்பட்டு மீண்டும் தேர்தல் நடத்தப்பட்டுச்சு இல்லையா? முதல்ல பணம் கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. 2 கேள்வி நான் கொடுக்குறேன். முதல்ல பணம் கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் அதன் பிறகு குற்றப்பத்திரிகையில் யாருடைய பெயரும் ஏன் குறிப்பிடப்படவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அடையாளம் தெரியாத நபர்கள்ங்கிறீங்க, யாரையும் உங்களால் அடையாளம் காட்ட முடியலங்கிற ஒரு கேள்வி. அந்த வழக்கு அப்படியே நிற்குது. அதன் பிறகு அதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன, அதுக்கு யார் பொறுப்பு? இது ஒரு கேள்வி, நினைவில் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, அதன் பிறகு திருப்பி ஆர்கே நகரில் இடைத்தேர்தல் நடத்தினீங்க இல்லையா, அதுல பணமே கொடுக்கப்படலை என்று நாங்கள் புரிந்து கொள்ளலாமா? ஏன்னா அதனால தேர்தல் நடத்தி இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் நிறுத்தினது காரணம் பணம் கொடுக்கப்பட்டுச்சுன்னா, 2வது நடத்தினது காரணம் பணம் கொடுக்கப்படல. ஜெனரலா நம்ம பார்க்குறோம், எல்லா நிறைய கேண்டிடேட் இது கொடுக்குறான்னு சொல்லி அது ஒரு நமக்கு ஒரு சிஸ்டம் இது இன்ஃபர்மேஷன் வருது. எல்லா கட்சியோட கேண்டிடேட்டுமே கொடுக்குறாங்க சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வரனால தான் இவ்வளோ ஒரு அரேஞ்ச்மெண்ட் நம்ம ஏற்பாடு எல்லாம் பண்ணி வைக்கிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு மேக்சிமம் ஒரு எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுவாங்க, ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு. எந்த பார்ட்டிக்கு இது இல்லை, அந்த பார்ட்டிக்கு இது இல்லை. ஸோ தட் வி ஆர் கிவிங். பட் அட் த சேம் டைம் எல்லாமே இன்டியூஸ்மெண்ட் எல்லாம் கொடுக்கும்போது இது கொஞ்சம் விசியேட்டட் தான் ஆகுது. அது ஆகும்போது ஒரு சில இதில் ஒரு ஸ்ட்ராங் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எலெக்ஷன் கமிஷனும் அதில் கண்டிப்பாக அதை செய்தான் ஆகணும். இல்லை, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். நான் கேட்கறது, இப்போ ஆர்கே நகரில் நீங்கள் அதை செஞ்சீங்க இல்லையா, அதன் பிறகு அதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் எதுவுமே இல்லையே.
அது யாருடைய பொறுப்பு நான் கேட்கிறேன். நான் ஒரு துறை சார்ந்தே இதை கேள்வி வைக்கிறேன். அதன் பிறகு எலெக்ஷன் கமிஷனுடைய நடவடிக்கை இது வரைக்கும் தான். அதன் பிறகு நடவடிக்கை எடுக்க வேண்டியது இந்த துறையினுடைய பொறுப்புன்னு எதையும் உங்களிடம் பதில் இருக்கிறதா நான் கேட்கிறேன். ஓகே, இதுல என்னன்னா இப்போ நாங்க எந்த மூவ் ஸ்டார்ட் பண்ணா கூட, ஏன்னா இட் இஸ் எ கண்ட்ரி ரூல் பை த லா, இட் ஹாஸ் டு பாஸ் த டெஸ்ட் ஆஃப் லா. டெஸ்ட் ஆஃப் லா யார் பாஸ் பண்ணுவாங்கனாக்கா த ஆனரபிள் கோர்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ அதில் இப்போ ஆர்கே நகர் கூட அந்த ஜுடிஷியரி இதில் தான் இப்போ இருக்கிறது. ஸோ அவங்க ஒரு இது ஃபைனல் வர்டிக்ட் கொடுக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இல்லை அவங்க என்ன கேட்டாங்கன்னா குற்றப்பத்திரிகையில் யாருடைய பேருமே இல்லைங்கிறாங்க. இல்லை அதில் நிறைய பங்குல இருக்க நிறைய போர்ஷன்ஸ்லாம் இருக்கிறது. ஐ டு நாட் வாண்ட் டு கோ மோர் இன் டு தட். ஏன்னா அதன் பிறகு ஒரு தேர்தல் நடத்தினீங்களா ஆர்கே நகர்ல? நான் தஞ்சை ஆரோக்கியமே சேர்த்து கேட்கிறேன். அதுல பணப்புழக்கம் இல்லை அப்படின்னு இல்லை இருக்கலாம். இப்போ அதையும் தாண்டி அப்ப ஏன் நடத்துனீங்கன்னு கேள்வி வருது. இல்ல ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கனாக்க, இப்போ ஏன் நீங்க ஒரு கேண்டிடேட்டுக்கு டிஸ்குவாலிஃபை பண்ணல, அவங்க தான் திருப்பி இது. ஆக்சுவலா நீங்க பார்த்தா டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கு சட்டத்துல நமக்கு இதே இல்லை. there is no. இல்ல சார், சாரி, நான் திருப்பி ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நான் என்ன கேட்கறேன்னா, மீண்டும் ஒரு முறை ஆர்கே நகர் தேர்தல் நடத்துனீங்களா, அதுல பணப்பட்டுவாராவே இல்லை என்று தேர்தல் ஆணையம் ஒத்துக்கொள்கிறதா? பணப்பட்டுவாராவை தேர்தல் ஆணையம் முற்றிலும் கட்டுப்படுத்தி இருந்தது. முதல்ல கொடுத்திருந்தாங்க, நாங்க தேர்தல் நிறுத்தணும், ரெண்டாவது நாங்கள் வெற்றி பெற்றோம், அதனாலதான் தேர்தல் நடத்தணும். See, election commission is only one, is like a doing a umpiring job or is like a managing the election. இதெல்லாம் பண்றாங்க. இதுல so many other the parties are involved, the public are involved, and the courts of justice are involved. So நம்ம இதுல இன்னும் இந்த பணம் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு இது இருக்கு. This has to be improved. வேலூர் மக்களவை தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் வேலூர் மக்களவைக்கு உட்பட்ட 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் ஆம்பூரும் குடியாத்தமும் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. அந்த இடைத்தேர்தலை நம்ம நடத்துறோம். மக்களவை தேர்தல் மட்டும்தான் ரத்து செஞ்சிருக்கிறோம். அந்த தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய 2 இடைத்தேர்தலை நடத்துவதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது அதுவும் எலெக்ஷன் கமிஷனோட டிசிஷன் தான். அவங்க எல்லா ரிப்போர்ட்ல பார்த்துருப்பாங்க, இந்த கேண்டிடேட் எந்த பார்ட்டி, இந்த கேண்டிடேட் எங்கே ஸ்டாண்ட் பண்றாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஃபைனல் நம்ம எலெக்ஷன் எல்லாம் ரத்து பண்ண இல்லை, இங்கே ஃபுல் இது இல்லை சொல்லிட்டு நம்ம ஒரு பார்ட்டி இன்வால்வ் இருக்கான்னு ஃபுல் ஸ்டேட் நம்ம இது பண்ணலாம். அதே மாதிரி நம்ம இது ஒரு பாராடாக்சிக்கல் கொஸ்டின் மாதிரி ஆகிடும். ஸோ எலெக்ஷன் கமிஷன் எல்லா ஆதாரம்லாம் பார்த்துட்டு இது இவங்க எல்லாம் இப்படி கொடுத்துருக்காங்க, ஃபைனல் ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. மே 19 மே எழுதி இருக்கக்கூடிய தமிழகத்தில் மீதி 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஏசி சண்முகம் வேலூர்ல அஇஅதிமுக கூட்டணி சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர் சொல்றாரு, மே 19ஆம் தேதி எங்களுக்கும் நடத்தி விடுவார்கள் என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தெரிவித்திருந்தார். நேற்று கண்ணீரோடு பேட்டி கொடுத்தார் அவர். ஸோ மே 19ஆம் தேதிக்குள் அது நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள், வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கிறதா? அவங்க நம்மகிட்டயும் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாலையும் நேரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இல்லை நான் ஆக்சுவலாக நான் ஒன்றும் சொல்ல முடியாது. இதில் எலெக்ஷன் கமிஷன் தான் ஃபைனலி தே ஆர் த அத்தாரிட்டி டு டிசைட் ஆன் த டேட். நீங்க சொல்றது தலைமை தேர்தல் ஆணையத்தை சொல்லுங்க, இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் சொல்றீங்க. ஓகே, ஸோ இதுல இல்ல உங்களுக்கான வாய்ப்புகள் எதுன்னு தெரியுதான்னு கேட்குறேன். சப்போஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அந்த மாதிரி ஆர்டர் கொடுக்குறாங்கனாக்க எல்லாம் பார்த்துட்டு வெதர் இட் இஸ் பாசிபிள், அப்போ நாங்க அந்த டைரக்ஷன் கேரி அவுட் பண்ணுவோம். அதிகபட்சம் எவ்வளவு நாள் அது தள்ளி போகக்கூடும்? ஏன்னா நான் இந்த கேள்வியும் திருப்பியும் பொலிட்டிக்கலாக வச்சிடுறேன். ஆர்கே நகர்ல ஒரு டவுட் வந்துச்சு. என்ன டவுட் வந்துச்சுன்னா, இரட்டை சின்னம் இருவருக்கும் இல்லாத நிலையில தேர்தல் நிறுத்தப்பட்டது. ஒரு சாரார் மத்திய அரசோடு இணக்கமாக வந்த பிறகு, அவர்களுக்கு இரட்டை சின்னம் கொடுக்கப்பட்ட பிறகு உடனே தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க என்று அமமுக உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டின. இங்கே அந்த மாதிரி ஏதாவது பொலிட்டிக்கல் சேஞ்சஸ்க்காக வெயிட் பண்ணுதா தேர்தல் ஆணையம் நான் கேட்கிறேன், அல்லது ஒன்லி உங்களுடைய? ஆக்சுவலி நீங்க இந்த क्वेश्चन என்கிட்ட கேட்டா ஒண்ணும் நான் சொல்ல முடியாது. இல்ல அந்த மாதிரி ஏதேனும் நெருக்கடிகள் இருக்குதா நான் கேக்குறேன். இந்த கேள்விக்கு இருக்கக்கூடிய உள்ளர்த்தம்ங்கிறது ஏதேனும் நெருக்கடிகள் இருக்குதா நான் கேக்குறேன். To my knowledge, I would say that Election Commission of India works it out in the most fair manner and getting all the inputs, of course. இப்போ பண்ண முடியுமா, என்ன, what is the preparatory phase, இதெல்லாம் நம்ம கிட்ட கேட்டுட்டு அவங்க பண்ணுவாங்க. ஸோ we have to wait for the decision of the election commission. அதிகமான குற்றச்சாட்டுகள் எந்த தொகுதியிலேருந்து உங்களுக்கு வந்திருக்குன்னு ஏதாவது டேட்டாஸ் இருக்குது? அதாவது பணம் விநியோகம் என்று எதிர்க்கட்சிகளாக இருக்கலாம், பொதுமக்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய சோர்ஸில் அதிகமான குற்றச்சாட்டு எந்த மக்களவை தொகுதியிலேருந்து வந்திருக்கு? ஆக்சுவலாக பார்த்தா செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகள் கூட சொல்லுங்க. அதிகமான குற்றச்சாட்டு ரிகார்டிங் இந்த பண பட்டுவாடை பொறுத்த வரைக்கும் நிறைய வரவே இல்லை. ஓ, தமிழ்நாட்டில் நிறைய நம்ம கிட்ட நேரில் வரதே இல்லை. நம்ம எப்படி வருவோம்னாக்க த்ரூ சம் இன்ஃபர்மேஷன் ஃபோன்ல சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல பணம் போயிட்டு இருக்கு, இது போயிட்டு இருக்குனாக்க அந்த மாதிரி தான் நம்ம போயிருக்கோம். ஸோ அது மாதிரி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 800 நம்ம அந்த மாதிரி எஃப்ஐஆர் இதெல்லாம் லான்ச் பண்ணியிருக்கோம். இங்கே பணம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது, ஆர் இங்கே இவங்க போகும்போது அதெல்லாம் யார் அங்கே போகும்போது யார் இல்லாமல் கூட இருக்கலாம்.
பட் ஆக்சுவலாக ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு நம்ம இது மாதிரி இந்த முறையில் கொடுத்துருக்காங்க இப்படி சேல் இது பண்ணி அதுவும் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரிலிமினரி இன்கொயரி எஃப்ஐஆர் அதெல்லாம் நம்ம கம்பேரிட்டிவ்லி அதிகமா வரலைங்கிறீங்க. கம்பேரிட்டிவ்லி பார்த்தா அது ரொம்ப ஏன்னா பட் இருக்குதுங்கிறீங்க ஒரு பக்கம், ஆனா வரலைங்கிறீங்க. இது எனக்கு எப்படி அது அதுவும் அதனால நம்ம என்ன தமிழ்நாட்டுல நிறைய இருக்குது அப்படிங்கிறீங்க, இல்ல பட் வரலைங்கிறீங்க. அது எப்படி புரிஞ்சுக்கிறது? எலெக்ஷன் கமிஷன்ல அதனால தான் சி விஜில் ஒரு ஆப் லான்ச் பண்ணாங்க. அந்த சி விஜில் ஆப்போட முக்கிய நோக்கம் என்னன்னாக்க ஜனங்கள் ஏதோ ஒரு இந்த மாதிரி பணம் டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் வருதுனாக்க அது நம்மகிட்ட சி விஜில்ல அனுப்பலாம். சாதாரணமாக நாங்கள் என்ன பார்த்தோம், ஜென்ரலாக வாட்ஸ்அப் மூலமா அந்த மாதிரி மூலமா நம்ம கிட்ட வந்திருக்கு. சி விஜில்ல அவ்வளோ நம்ம கிட்ட இந்த மாதிரி மணி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நிறைய வரல. நன்றி சார். எது எப்படி ஆகினும் ஒரு தேர்தலை நடத்தி முடிப்பது அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக வாழ்த்துக்களும் நன்றி. தேங்க்யூ.